ஒவ்வொரு முறை என் தந்தையின் கல்லறைக்கு சென்று பிரார்த்தனை செய்யும் போதும் அங்கே ஒரு காட்சியை தவறாமல் பார்ப்பேன். ஒரு பெயர் தெரியாத கல்லறைக்கு முன்னால் ஒரு பெண்மணி அமர்ந்து அழுது கொண்டிருப்பார். அவர் அழுவது ஏதோ துக்கத்தில் அழுவது போல தெரியவில்லை. ஏதோ ஒரு பெரிய தவறிற்கு மன்னிப்பு கேட்பது போல தெரிந்தது. அவர் பார்ப்பதற்கு மிகவும் மென்மையானவராக தோன்றினார். ஒரு நாள் என்னால் சும்மா இருக்க முடியவில்லை. அவரிடம் மெல்ல பேச்சு கொடுத்தேன். அம்மா, தவறாக நினைக்காதீர்கள். உங்கள் வருத்தத்தை என்னிடம் பகிர்ந்து கொள்ள முடியுமா? உங்களுக்கு நான் ஏதேனும் உதவி செய்ய முடியுமா என்று கேட்டேன். அவர் மெல்ல தலை நிமிர்ந்து என்னை பார்த்தார். அழுகையினால் அவர் கண்கள் இரத்தமாக சிவந்திருந்தன. உனக்கு என்னம்மா சொல்லுவேன்? நான் ஒரு பாவி. என் கதையை கேட்க வேண்டுமானால் சற்று நேரம் என் அருகில் உட்காரு. என் பாரமாவது குறையட்டும் என்றார். கல்லறையில் அமர்ந்து பேசுவது எனக்கு சங்கடமாக இருந்ததால் அவரை என் வீட்டிற்கு அழைத்தேன். அவரும் தயக்கத்துடன் ஒப்புக்கொண்டார். வீட்டிற்கு வந்ததும் அவருக்கு ஒரு சூடான தேநீர் கொடுத்தேன். சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்ட அவர் தன் கடந்த காலத்தை விவரிக்க தொடங்கினார். என் பெயர் மரகதம். பரம்பரை பரம்பரையாக பிணங்களுக்கு நீராட்டி இறுதி ஆடை அணிவிக்கும் தொழில் செய்யும் குடும்பத்தில் பிறந்தவள் நான். கிராமங்களில் எங்களை ஒதுக்கி வைத்தாலும் நகரத்தில் எங்களுக்கு நல்ல வருமானம் கிடைத்தது. பிணங்களை பார்த்து எங்களுக்கு பயம் என்பதே கிடையாது. ஒரு நாள் மாலை 4 மணி இருக்கும். ஒரு பெரிய இடத்து பெண்மணி என் வீட்டு வாசலில் வந்து நின்றார். பார்ப்பதற்கு 50 வயது இருக்கும். நல்ல உடல்வாகு கொண்டவர். எங்களுடன் உடனே வா, ஒரு அவசர வேலை என்று என்னை அழைத்தார். அவர் முகத்தில் ஏதோ ஒரு பதற்றம் இருந்தது. அவர் பின்னாடியே சென்றேன். ஒரு பெரிய பங்களாவின் முன்னால் நின்றோம். வாசலில் விலையுயர்ந்த கார்கள் நின்றன. ஆனால் அவர் என்னை தேடி நடந்து வந்திருந்தார். என்னை ரகசியமாக வீட்டிற்குள் அழைத்து சென்றார். என் மருமகள் இன்று மதியம் இறந்து விட்டாள். என் மகன் ஒரு அனாதை பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டான். அவள் இப்போது கர்ப்பமாக இருந்தாள். பிரசவ வழியிலேயே உயிர் பிரிந்து விட்டது. கர்ப்பிணி பெண் இறந்தால் வீட்டில் வைத்திருக்க கூடாது. சீக்கிரம் குளிப்பாட்டி அடக்கம் செய்ய வேண்டும். எனக்கு பிணத்தை பார்த்தாலே பயம். நீ சீக்கிரம் உன் வேலையை முடி என்றார் அந்த பெண்மணி. மரகதம் தொடர்ந்தார். அவர் பேசிய விதம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. தன் வீட்டு மருமகள், தன் பேரன் வயிற்றுக்குள் இருக்கிறான். ஆனால் அவர் முகத்தில் துளியும் கவலை இல்லை. ஏதோ ஒரு கடமையை செய்து முடிக்கும் அவசரம் மட்டுமே அவரிடம் இருந்தது. நானும் வேலையை தொடங்கினேன். குளிப்பாட்டுவதற்காக அந்த பெண்ணை ஒரு பலகையில் கிடத்தினார்கள். அந்த பெண்ணை பார்த்தபோது என் மனமே பதறியது. அவ்வளவு அழகான இளம்பெண். இவ்வளவு சீக்கிரம் மரணம் அவளை தழுவி இருக்க கூடாது. குளிப்பாட்ட தொடங்கிய போது தற்செயலாக அந்த பெண்ணின் கையை பார்த்தேன். அதில் ஒரு சிறிய அசைவு தெரிந்தது. அதிர்ந்து போன நான் என் விரலை அவள் மூக்கின் அருகே கொண்டு சென்றேன். அங்கே மிக மெல்லிய மூச்சு காற்று. அவள் இறக்கவில்லை. ஆம், அவள் உயிரோடு தான் இருந்தாள். ஆனால் வெளியே பார்ப்பதற்கு உடல் குளிர்ந்து நாடி துடிப்பு அடங்கி ஒரு சவத்தை போல இருந்தாள். அந்த இளம் பெண்ணின் உடலில் உயிர் இருப்பதை உணர்ந்ததும் நான் அப்படியே திகைத்து நின்றேன். பதற்றத்துடன் அவள் மாமியாரை அழைத்து, அம்மா, இந்த பெண் இன்னும் இறக்கவில்லை. லேசான மூச்சு காற்று இருக்கிறது. தயவு செய்து ஒரு டாக்டரை அலையுங்கள். இவளை காப்பாற்ற இன்னும் வாய்ப்பு இருக்கிறது என்று கத்தினேன். ஆனால் என் பேச்சை கேட்ட அந்த பெண்மணியின் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. மாறாக கண்கள் சிவக்க என்னை முறைத்தார். எனக்கு நீ பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், சொன்ன வேலையை மட்டும் செய் என்று அதிகாரமாக கூறினார். அவர் பேச்சிலேயே எனக்கு புரிந்துவிட்டது. இது இயற்கை மரணம் அல்ல, ஒரு திட்டமிட்ட சதி. ஒரு துடிப்புள்ள இளம்பெண்ணை உயிரோடு புதைக்க துணிந்து விட்டார்கள். நான் அந்த வேலையை செய்ய மறுத்து ஒதுங்கினேன். உடனே அவர் உள்ளே சென்று ஒரு சிவந்த நிற பையை எடுத்து வந்தார். அதில் 5000 ரூபாய் நோட்டு கட்டுகளாக இருந்தன. மொத்தம் 50,000 ரூபாய். அந்த சமயம் எனக்கு பணத்தின் தேவை மிக அதிகமாக இருந்தது. என் மருமகன் ஒரு மோட்டார் சைக்கிள் கேட்டு என் மகளை தினமும் சித்திரவதை செய்து கொண்டிருந்தான்.
இந்த பணம் இருந்தால் என் மகளின் வாழ்க்கை நிம்மதியாகும் என்ற பேராசை என் மனதை அலைக்கழித்தது. கடைசியில் நான் மனசாட்சியை அந்த பணத்திற்கு விற்றுவிட்டேன். நடுங்கும் கைகளுடன் அந்த பெண்ணை மீண்டும் நீராட்டி இறுதியாடையை போர்த்தினேன். என் நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. அந்த இடத்தை விட்டு உயிர் பிழைத்தால் போதும் என்று ஓடி வந்து விட்டேன். வீட்டிற்கு வந்ததும் என் மகளை அழைத்து அந்த பணத்தை கொடுத்தேன். உன் புருஷனுக்கு வண்டி வாங்கி கொடு, நல்லபடியாக வாழ் என்று சொன்னேன். அவள் மகிழ்ச்சியில் துள்ளினாள். ஆனால் அன்று மாலை என் கணவன் வீட்டிற்கு வந்ததும் அவனிடம் இந்த உண்மையை மறைக்க முடியவில்லை. என் கணவனும் என்னை போலவே பேராசை பிடித்தவன். நான் நடந்ததை சொன்னபோது அவன் வருத்தப்படவில்லை. மாறாக அந்த பெண் உடலில் நகைகள் ஏதும் இல்லையா என்று கேட்டான். ஆமாம், அவள் கையிலும் கழுத்திலும் விலை உயர்ந்த தங்க நகைகள் இருந்தன. அந்த பெண்மணி தன் மகனிடம் மருமகள் ஓடிவிட்டாள் என்று பொய் சொல்ல போகிறாளாம். அதனால் தான் நகைகளை கலட்டாமல் அப்படியே அடக்கம் செய்ய சொல்லிவிட்டாள் என்று நான் சொன்ன ரகசியத்தை கேட்டதும் என் கணவன் கண்களில் மின்னல் வெட்டியது. மரகதம், அந்த நகைகளை மண்ணுக்குள் வீணடிக்க கூடாது. எப்படியும் அந்த பெண் இறந்து விடுவாள். நாம் ஏன் இன்றிரவே அந்த பிணத்தை தோண்டி நகைகளை எடுக்க கூடாது? நம் மகள்களின் கல்யாணத்திற்கு அது பயன்படுமே என்று அவன் எனக்கு புத்தி சொன்னான். ஆரம்பத்தில் நான் மறுத்தாலும் அவனது ஆசை வார்த்தைகள் என்னை வசியப்படுத்தின. அன்று நள்ளிரவு 2 மணி இருக்கும். ஊரே உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் நானும் என் கணவனும் அந்த மயானம் நோக்கி சென்றோம். மயானத்திற்கு சென்றபோது அங்கே ஒரு மண்வெட்டியுடன் ஒரு ஆள் நின்றிருந்தான். அவன் அந்த மயானத்தை பராமரிப்பவன். அவனிடம் நாங்கள் உண்மையை சொல்லவில்லை. ஏதோ ஒரு மாந்திரீக பரிகாரம் செய்ய வேண்டும் என்று பொய் சொல்லி அன்று மாலை அடக்கம் செய்யப்பட்ட அந்த புதிய கல்லறையை அடையாளம் காட்ட சொன்னோம். அவனும் பணத்திற்கு ஆசைப்பட்டு பெரிய கேள்விகள் கேட்காமல் ஒரு கல்லறையை காட்டினான். தூரத்தில் மின்மினி பூச்சிகள் மின்னுவது போலவும் ஏதோ அமானுஷ்ய குரல்கள் கேட்பது போலவும் எனக்கு தோன்றியது. டார்ச் வெளிச்சத்தில் அந்த புதிய மண்ணை தோண்ட ஆரம்பித்தோம். என் இதயம் வெளியே குதித்துவிடும் போல இருந்தது. அந்த பெண் இன்னும் உயிரோடு இருப்பாளா அல்லது மூச்சு முட்டி இறந்திருப்பாளா? நகைகளுக்காக ஒரு உயிரின் சாபத்தை வாங்க போகிறோமா? மண் மெல்ல விலகியது. சவப்பெட்டி அல்லது அந்த உடல் மூட்டப்பட்டிருந்த பலகை தென்பட்டது. என் கணவன் அவசரமாக மண்ணை அப்புறப்படுத்தினான். அந்த பெட்டியை திறந்த போது கண்ட காட்சி என் வாழ்நாளில் நான் மறக்க முடியாத ஒன்று. நாங்கள் அந்த புதிய கல்லறையை அடைந்தோம். மண் இன்னும் ஈரமாக இருந்தது. நாங்கள் அதை அகற்ற தொடங்கிய போது அடியில் இருந்து மெல்லிய முனகல் சத்தம் கேட்டது போல இருந்தது. நிப்பாட்டுங்க, எனக்கு பயமாக இருக்கிறது. உள்ளே ஏதோ சத்தம் கேட்கிறது. நாம் இங்கேயே நிறுத்தி விடுவோம் என்று என் கணவனிடம் கெஞ்சினேன். ஆனால் பேராசை பிடித்த அவர் கேட்பதாக இல்லை. கல் பலகைகளை ஒவ்வொன்றாக நகர்த்தினார். கடைசி பலகையை நீக்கிய போது அந்த துணியை கழித்து கொண்டு அந்த பெண் பயங்கரமாக ஒரு அலறலுடன் எழுந்து அமர்ந்தாள். நாங்கள் அலறியடித்து கொண்டு பின்வாங்கினோம். டார்ச் வெளிச்சத்தில் பார்த்தபோது அவள் வெள்ளை துணிக்குள் உயிருக்கு போராடி கொண்டிருந்தாள். அவளது கண்கள் மிரட்சியிலும் வலியிலும் பிதுங்கி இருந்தன. அவளை பார்த்தபோது என் கண்கள் கலங்கின. உடனே என் போர்வையை எடுத்து அவள் மீது போர்த்தி அவளை ஆசுவாசப்படுத்தினோம். அவள் அழுது கொண்டே, கடவுளுக்காக என்னை காப்பாற்றுங்கள், என்னை என் வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள். என் மாமியார் ஏதோ மருந்து கொடுத்தார். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது என்று கத்தினாள். பணத்திற்காக வந்த நான் ஒரு உயிர் மீட்டதை பார்த்து மனித நேயத்துடன் அவளை என் வீட்டிற்கு அழைத்து வந்தேன். அவளை வீட்டிற்கு அழைத்து வந்து உணவு கொடுத்தேன். என் கணவர் என்னை தனியாக அழைத்து, மரகதம், இது நமக்கு தேவையில்லாத வேலை. நகையை எடுக்க போய் இப்போது ஒரு உயிரையே வீட்டிற்கு தூக்கி வந்திருக்கிறோம். இது நமக்கு ஆபத்து என்று எரிச்சல் அடைந்தார். நான் அவரை வேகமாக கண்டித்தேன். மனிதநேயம் என்று ஒன்று இருக்கிறது. ஒரு பெண்ணை உயிரோடு புதைத்திருக்கிறார்கள். அவளை காப்பாற்றுவதுதான் நம் முதல் வேலை என்றேன். அவர் கோபத்துடன் வீட்டை விட்டு வெளியேறினார். நான் அந்த பெண்ணிடம் கேட்டபோது அவள் பெயர் ஆலியா என தெரிந்தது.
மெல்ல பேச்சு கொடுத்தேன். உன் மாமியார் உனக்கு ஏன் இப்படி ஒரு துரோகம் செய்தார் என்று கேட்டேன். ஆலியா தன் கதையை சொல்லத் தொடங்கினார். நான் ஒரு வசதியான குடும்பத்தின் மருமகள். பெற்றோர் இல்லாத என்னை என் பெரியப்பா வீட்டில் இருந்துதான் என் கணவர் விரும்பி திருமணம் செய்து கொண்டார். ஆனால் என் மாமியார் சப்னம் ஆரம்பத்திலிருந்தே எனக்கு ஒரு நிபந்தனை விதித்தார். அவருக்கு வாரிசாக ஒரு ஆண் குழந்தை தான் வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தார். எனக்கு முதல் குழந்தை பெண்ணாக பிறந்த போதே அவர் முகம் சுளித்தார். இப்போது நான் இரண்டாவது முறை கருவுற்றிருக்கிறேன். மூன்றாவது மாதத்தில் என்னை ஸ்கேன் செய்ய அழைத்து சென்றார். அங்கே வளரும் குழந்தை பெண் என்று தெரிந்ததும் எப்படியாவது அதை கலைக்க முயன்றார். அது முடியாததால் கடைசியாக எனக்கு அதிகப்படியான தூக்க மாத்திரைகளை தண்ணீரில் கலந்து கொடுத்தார். நல்ல வேளையாக நான் அரை டம்ளர் தண்ணீரோடு நிறுத்திவிட்டேன். அதனால்தான் நான் உயிர் பிழைத்தது. என் கணவர் என் மீது உயிரையே வைத்திருக்கிறார். அதனால் என்னை பிரிக்க முடியாது என்று தெரிந்தே என் மாமியார் என்னை உயிரோடு புதைக்க திட்டமிட்டிருக்கிறார் என்று கூறி விம்மி அழுதார். ஆலியாவின் கதையை கேட்டபோது என் ரத்தம் கொதித்தது. ஆண் வாரிசுக்காக ஒரு பெண்ணை, தன் சொந்த பேத்தியை சுமந்து கொண்டிருக்கும் மருமகளை இவ்வளவு கொடூரமாக கொல்ல துணிந்த அந்த மாமியாரை நினைக்கையில் ஆத்திரம் வந்தது. மகளே, நீ கவலைப்படாதே. உன் கணவரிடம் உன்னை நாங்கள் பத்திரமாக ஒப்படைப்போம். நீ அவரோடு தனியாக சென்று ஒரு புது வாழ்வை தொடங்கு. உன் மாமியாரின் உண்மை முகத்தை உன் கணவருக்கு காட்ட வேண்டிய நேரம் இது என்று அவளுக்கு ஆறுதல் கூறினேன். ஆனால் ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்தை எதிர்த்து எங்களால் எப்படி போராட முடியும்? ஆலியாவின் கணவன் அவளை ஏற்றுக்கொள்வாரா? அல்லது தன் தாயின் பேச்சை கேட்டு ஆலியாவை சந்தேகிப்பாரா? ஆலியா என்னிடம் கெஞ்சினாள். அம்மா, இப்போது நான் என் வீட்டிற்கு சென்றால் என் உயிருக்கு ஆபத்து. என் குழந்தை பிறக்கும் வரை நான் பாதுகாப்பான ஓரிடத்தில் இருக்க வேண்டும். தயவு செய்து எனக்கு அடைக்கலம் கொடுங்கள். இல்லை என்றால் நான் எங்காவது ஓடி போய் விடுகிறேன் என்றாள். அவள் மேல் பரிதாபப்பட்டு நானும் சம்மதித்தேன். இரவு தாமதமாக வீட்டிற்கு வந்த என் கணவன் ஆலியா எங்கள் வீட்டில் இருப்பதைக் கண்டு கடும் கோபமடைந்தார். அன்றைக்கு என்னை அழைத்து சென்று மிரட்டினார். மரகதம், நீ என்ன காரியம் செய்திருக்கிறாய் தெரியுமா? அந்த பெண்ணின் மாமியாரிடம் நாம் 50,000 ரூபாய் வாங்கி இருக்கிறோம். இப்போது அந்த பெண் உயிரோடு இருப்பது தெரிந்தால் அந்த பெண்மணி நம்மை சும்மா விடமாட்டாள். நம்மை சிறையில் தள்ளி விடுவாள். விபரீதம் நடப்பதற்குள் இந்த பெண்ணை எங்காவது கொண்டு விட்டுவிடு என்று கத்தினார். நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவர் கேட்பதாக இல்லை. இது மனித நேயம். ஒரு உயிரை காப்பாற்றுவது நம் கடமை என்று வாதிட்டேன். வாக்குவாதத்தின் முடிவில் இருவரும் உறங்கி போனோம். மறுநாள் காலை நான் கண் விழித்த போது அதிர்ச்சியில் உறைந்து போனேன். வீட்டில் ஆலியாவும் இல்லை, என் கணவரும் இல்லை. என் உள்ளுணர்வு ஏதோ தவறு நடப்பதாக எச்சரித்தது. வீடு முழுவதும் கலைந்து கிடந்தது. நான் பதற்றத்துடன் மயானத்திற்கு ஓடினேன். அங்கே அந்த பழைய கல்லறை மூடப்பட்டிருந்தது. மாலை என் கணவர் வீட்டிற்கு வந்தபோது நான் அவர் மீது பாய்ந்தேன். எங்கே அந்த பெண்? அவளை என்ன செய்தாய்? கொன்றுவிட்டாயா என்று கதறினேன். அவர் சாதாரணமாக சொன்னார், நான் அவளை கொல்லவில்லை. காலையில் நான் பார்த்தபோது அவள் உடல் குளிர்ந்து போய் கிடந்தது. அவள் இறந்து விட்டாள் என்று நினைத்து நமக்கு எந்த சிக்கலும் வரக்கூடாது என்பதற்காக அவளை மீண்டும் அதே கல்லறையில் புதைத்துவிட்டு வந்துவிட்டேன் என்றார். அவர் சொன்னதை கேட்டு என் தலை சுற்றியது. அவள் உண்மையிலேயே இறந்தாளா அல்லது மயக்கத்தில் இருந்தவளை மீண்டும் உயிரோடு புதைத்து விட்டாரா? அந்த பாவம் என் மனதை சுட ஆரம்பித்தது. இறைவன் எங்கள் பாவத்தை அத்தனை சீக்கிரம் மன்னிக்கவில்லை. அன்றே ஒரு துயர செய்தி வந்தது. என் மகள் எதற்காக ஆசைப்பட்டாளோ, எதற்காக நான் என் மனசாட்சியை விற்று 50,000 ரூபாய் கொடுத்தேனோ, அந்த மோட்டார் சைக்கிள் விபத்திலேயே என் மருமகன் உயிரிழந்தான். என் மகள் விதவையான கோலத்தை பார்த்தபோது என் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. அந்த பாவ பணம் என் மகளின் வாழ்க்கையையே பறித்து விட்டது. ஆனால் என் கணவர் அப்போதும் திருந்தவில்லை. பிணங்களை தோண்டி நகை திருடுவதையே தொழிலாக மாற்றிக்கொண்டார்.
என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவரை பிரிந்து வந்து விட்டேன். இத சொல்லி மரகதம் விம்மி அழுதார். இப்போது தெரிகிறதா மகளே, நான் ஏன் இந்த கல்லறையில் அமர்ந்து மன்னிப்பு கேட்கிறேன் என்று? நான் பல பிணங்களுக்கு நீராட்டி இருக்கிறேன். ஆனால் அந்த ஒரு பெண்ணை என்னால் மறக்க முடியவில்லை. இறைவன் என்னை மன்னிப்பாரா என்று தெரியவில்லை என்றார். அவர் செய்த குற்றம் மிக பெரியதுதான். ஆனால் அவரது குற்ற உணர்ச்சி அவரை சித்திரவதை செய்வதை கண்டபோது எனக்கு அவர் மேல் பரிதாபம் ஏற்பட்டது. அவருக்கு ஆறுதல் கூறி அனுப்பி வைத்தேன். அவர் சென்ற பிறகு நான் நீண்ட நேரம் யோசித்துக் கொண்டிருந்தேன். பேராசை என்பது ஒரு மனிதனை எந்த சூழ்நிலைக்கும் கொண்டு செல்லும் என்பதை மரகதத்தின் வாழ்வே ஒரு சாட்சி. இன்றும் நான் கல்லறைக்கு செல்லும் போதெல்லாம் அந்த பெயர் தெரியாத கல்லறையும் அதன் முன் அமர்ந்து அழுது கொண்டிருக்கும் அந்த பாவ மன்னிப்பு கோரும் உருவமும் என் கண்ணீரை வரவழைக்கின்றன. பேராசை மற்றும் வாரிசு வெறி ஒரு குடும்பத்தை எப்படி சீரழிக்கும் என்பதை இந்த கதை உணர்த்துகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். மேலும் நம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.